பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதை ஆஃபீஸில் பார்த்த பத்மாக்கா, என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே என்ன அப்படிங்கிறாங்க. தம்பி பேசிட்டாரா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. இல்லையே ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்க. என்ன சொல்கிற, தம்பி பேசிட்டாரா பேசலையா அப்படிங்கிறாங்க. ஏக்கா பேசுன மாதிரியும் இருக்குது பேசாத மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ஏன் சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் மாமா என்கிட்ட பேசாமல் இருந்தாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டியனும் பேசலை வைக்கல, நான் ராஜிக்கு ஹெல்ப் பண்ணேன் அதனால் பேச மாட்டேங்காங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பேசுனது மட்டும் இல்லைக்கா, எனக்கு பண்டமே வாங்கிட்டு வந்தாங்க, ஏன் எனக்கு பிடிச்ச கடலை மிச்சரே வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ரைட்டு ஜமாய். உங்கள் வீட்டுக்காரர் பேசலையா அப்படிங்கிறாங்க. பேசுன மாதிரி தான், அவர் என்கிட்ட இப்போ பேச முயற்சி பண்ணுறாரு, நான் தான் பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி நீ தானே பேசணுன்ட்டு இருந்தேன், இப்போ ஏன் மீன் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நம்ம உடனே பேசிட்டோம்னா சரி வராது, நம்ம பெண்கள் மந்திரத்தை பயன்படுத்தினா தான் அது சரி வரும், நான் கொஞ்சம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் வராரு, செந்தில் வராரு. பத்மாக்கா மீனா இருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸ்க்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. இல்லை வீட்டில் சாப்பாடு உனக்கு தந்தாங்களா, அது சரியில்லையா, அதான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதில் இருக்குது, நீ மதியம் இதை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நீ கோவமாக இருக்க, நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் வச்சுட்டு அதனால் கிளம்பிடுறாரு. மீனா திரும்பி நின்றுட்டு பயங்கர சந்தோஷமாக சிரிக்கிறாரு. ரைட்டு நம்மளை என்னெல்லாமோ கவர் பண்ணி பேச பார்க்குறாரு, ஆனால் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னுட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. உடனே வெளியே வராரு. வந்தோடனே செந்தில் பியூன்ட்டு சொல்கிறாரு, நான் சாயந்தரம் வந்து பைக்கில் கூப்பிட்டுக்கிறேன், மீனா மேடத்தை வந்து பஸ்ஸில் போகண்டாம்னு மட்டும் சொல்லிடுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இவர் போயிடுறாரு, செந்தில் போயிடுறாரு. நேராக வராரு பியூன். மீனா மேடம் வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. ஈவினிங் வந்து சார் வந்து உங்களை கூப்பிட்டுப்பாங்களா, நீங்கள் வந்து பஸ்லலாம் அலைய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. என்ன மீனா ஒரே ஜாலி தான் போல் அப்படிங்கிறாங்க பத்மா. ஆமாக்கா ஜாலியாக தான் இருக்குது, இப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜீவாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. என்ன வந்து நீ வந்து கூப்பிட்டு போகணுன்னு சொன்னியாமல், நானும் அவங்க கூட வர முடியாது, எதுக்கு இங்கே ஆஃபீஸ் பியூன்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்க, நீ வாங்கி தந்த சாப்பாடுலாம் நான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கியோ, அது அப்படியே தான் இருக்கும், வந்து எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நீ சாப்பிடலையோ அது அங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு செந்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன பயங்கரமாக லவ் ஓடுது போல் அப்படிங்கிறாங்க பத்மாக்கா. ஏக்கா என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நான் கூட இப்படி பண்ணது இல்லைடி, பயங்கர ஜாலி பண்ணுதியே அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா ரொம்ப ஓவராக பண்ணிட்டார், 2-3 நாளாக கடுப்பாக இருந்துச்சு, என்கிட்ட பேசவே இல்லை, நான் அவ்வளோ பெரிய தப்பு எதுவும் செய்யலை, எங்கள் வீட்டில் ராஜி இருக்காள்லக்கா, அப்போ அவன் தம்பி கொழுந்த முண்டாட்டி அப்படிங்கிற. ஆமாம் அவள் டியூஷன் எடுக்கன்னா சரி எடுன்னு சொன்னேன், இது வந்து நான் அவளுக்கு உடந்தையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசவே இல்லை, அது எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அவள் வந்து இப்போ புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளை வந்து என்கிட்ட கேட்டாள். சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணால், நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி இவரும் பேசலை, எங்கள் வீட்டில் யாரும் பேசலை. ஆனால் இப்போ எல்லாமே மாறிட்டு, ஆனால் எங்கள் மாமா வந்து பயங்கர கோவக்காரன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் பேசுவோம், ஆனால் அவருடைய கோவம்லாம் 2 நாள் தான், நான் முன்னாடியே இதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தான் செஞ்சேன் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் என் வீட்டுக்காரர் கோவப்பட்டா இது பண்ணுவோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா கடை வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், மளிகை கடை, இறந்த மளிகை கடைக்கு போனேன், மாமா நீங்கள் எனக்கு அப்பாவும் அத்தையும் அம்மையும் மாதிரி தானே, நீங்களே பேசாமல் இருந்தால் நான் யார்கிட்ட மாமா பேசுவேன் அப்படின்னேன். உடனே அவங்களுக்கு அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசிட்டாங்க அப்படிங்க. ஓ அதுவும் கரெக்டு தானே, மாமனார் மாமியார் வந்து புகுந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு தாய் தகப்பு மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான்க்கா, எனக்கு ஒரு படிக்கு மேலே எங்கள் மாமா எல்லாரையுமே வந்து உரிமையாக சத்தம் போடுவாங்க, ஆனால் வந்துட்டு பாசத்தில் பல மடங்கு காட்டுவாங்க. என் குழந்தைங்க கதிரெல்லாம் வந்து பயங்கரமாக சத்தம் போடுவார், ஆனால் கதிருக்கு ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார், அதே மாதிரி கதிரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். அந்த வீட்டில் எல்லாருமே வித்தியாசமானவங்க தான். நாங்கள் 3 பேர் 3 இடத்துலேருந்து வாழ போயிருக்கோம், ஆனாலும் அது வித்தியாசமாக சந்தோஷமாக தான் இருக்குது. ராஜி பிள்ளை வந்து இன்றைக்கி கூட பிறந்த அக்காவே பார்க்காக்கா, அதனால் அவள் கஷ்டப்படும்போது என்னால் தாங்க முடியல, எனக்கு எதுனாலும் அவள் செய்கிறா, ஒரு சின்ன வேலைன்னா கூட அக்கா நான் பண்ணுறேங்கான்னு சொல்லிட்டு பண்ணுறா, அப்படிப்பட்ட பிள்ளை, எல்லாமே சூப்பராக இருக்குது, அவன் மேலே எனக்கு சூப்பர் வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ இதனால தான் அந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேண்டான்னு மிஸ் பண்ணேன் மீனா அப்படிங்கிறாங்க. என்னக்கா கவர்மெண்ட் வேலை பார்த்தா என்ன நிரந்தர ஒரு சம்பளம் வரும் அவ்வளோதானக்கா, மன சந்தோஷம் வராது இல்லைக்கா. இப்போ நான் வேலை பார்க்குறேன், இது வேணால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம், என் வீட்டுக்காருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம், ஏன் எங்கள் மாமனார் குடும்பத்துக்கு கூட ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம்,
ஆனால் இது சந்தோஷத்தை கொடுத்துருமான்னு கேட்டால் கிடையாதுல்லக்கா. என்ன ஆனால் சந்தோஷங்கிறது வந்து பிடிச்சமானவரோட வாழ்கிறது தானே வாழ்க்கை. இப்போ பாருங்கள் எவ்வளோ மனநிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பத்மா சொல்கிறாங்க, எனக்கும் கஷ்டமாக இருக்குடி அப்படிங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமாவுக்கு உங்கள் சரவண மாமாவுக்கு நான் பொண்ணு கட்டி தர முடியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, யார் யாருக்கு தலையில் என்ன இருக்கோ அதான் நடக்கும். உங்கள் வீட்டுக்கார் வந்து கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளேயே வருத்தம் தானே வரும் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி தான் நான் கொடுக்கல, நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக வந்து சரவணன் தம்பிக்கு பொண்ணை கொடுத்துருக்கணும். நல்ல குடும்பமாக இருக்குது. உங்கள் மாமனாரும் மாமியாரும் ஒரு வெகுளி, அவங்களுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அளவு தான் இருக்காங்களே தவிர்த்து வார பிள்ளைகள் வந்து அதை கொண்டு வரல இதை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி குறை சொல்லுற அளவுக்கு எதுவும் இல்லை. பெற்ற தாய் தகப்பு மாதிரி உங்கள்கிட்ட டீல் பண்ணுறாங்க. இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் என் பொண்ணை கட்டி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாகவே நல்லாவே இருந்திருக்கும். அதை நினைக்கும் போது தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணுக்கு எந்த இடம் வருதுன்னு தெரியலை. பட் வந்து ஏற்று வீட்டுக்காரங்க சொல்ல என் வீட்டுக்காரர் கேட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிக்கா விடுங்க, அந்த இடம் உங்களுக்கு பொண்ணுக்கு கிடைக்கிற இடம் நல்ல இடமா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பாண்டியனும் குடும்பம் மாதிரி நல்ல இடம் கிடைக்குமான்னு தெரியல. சரி அப்படி கிடைச்சா சந்தோஷம்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். சரி மீனா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்போ உயர் அதிகாரிகள் வராங்க. வந்தோடனே மீனா அப்படிங்க சார் அப்படிங்கிறாங்க. உங்களோட வேலை ரொம்ப இதாக இருக்குது, சிறந்த வேலை பார்க்குறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆய்வு பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு அநேகமாக விருது ஏதாவது வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பத்மாக்கா சொல்கிறாங்க மீனாக்கிட்ட, நான் இத்தனை வருஷமாக சர்வீஸில் இருக்கேன், எனக்கு என்னுடைய வேலை சிறந்த வேலைன்னு யாருமே சொல்லலை. நீ வந்தால் கொஞ்ச நாள்லேயே வேலை சிறந்த வேலைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து ஹையர் ஆஃபீஸருக்கெலாம் அனுப்புகிறாங்களா, விருது வேறு கிடைக்குங்கிறாங்க. என்ன மீனா உனக்கு ஒரே ஜாக்பாட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரிலக்கா, நான் என் வேலையை கொடுக்குற வேலையை கரெக்டாக இதில் செய்கிறேங்க, அவ்வளோதான். அந்த ஃபைல் விஷயத்தில் தான் காலங்களாக வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு குறைச்சி போயிடுச்சு, அதையும் கரெக்டாக கொண்டு ஒப்படைச்சிட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி நீ வந்து ஒரு விருது வேணா எனக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க. நீ இதை நேராக ஃபோன் அடிச்சுக்க சொல்கிறாங்க ராஜிட்ட. ராஜி நான் சிறந்த வேலை பார்த்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது போக எனக்கு விருது கிடைக்குன்னு சொல்கிறாங்க ராஜி அப்படிங்கிறாங்க. இதை மாமாட்ட சொன்னீங்களா, செந்தில் மாமாட்ட அப்படிங்கிறாங்க. அவர் தான் என்கிட்ட பேச மாட்டார் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாமா அப்படிங்கிறாங்க. ராஜி என்னப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. மீனாக்கா வந்து நல்லாவே வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி உயரதிகாரிகள்லாம் பாராட்டுறாங்களாம், விருது வரப்போதான் அக்காவுக்கு, நீங்கள் விருது வாங்குற அன்றைக்கி ஒன்றா போயிட்டு வந்துடுறீங்களா மாமா அப்படிங்கிறாங்க. என்னது அவளுக்கு விருது வருதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிறந்த பணியாளர்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது அக்காளுக்கு கூடி சீக்கிரம் வரும் போல். அப்படி வரும்போது மாமா வந்து பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன் மாமா, நீங்கள் அக்காட்ட பேசி எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போங்க அப்படிங்கிறாங்க. நான் பேசணும்னு பல முயற்சி பண்ண தான் செய்தேன் ராஜி, இன்றைக்கி காலையில் ரொம்ப வலியவே பேசுகிறேன், பேச மாட்டேறா. அதுபோக இவளுக்கு பிடிச்சமான சாப்பாடு வாங்கி கொண்டு மதியம் சாப்பிட வச்சாலாவது பேசிடலான்னு பார்த்தேன், பேச மாட்டேறா. ஆஃபீஸில் போய் பேசுகிறா, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேறா. ஏன் அவங்க பியூன்கிட்ட வந்து சொல்லி நான் வந்து ஈவினிங் வந்து நான் பைக்கில் கூப்பிட்டுக்கிறேன், மேடம் வந்து பஸ்ஸில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவள் ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்றதுக்கு நீங்கள் யார், எனக்கு பஸ்ஸில் போகுதுருந்துச்சு, எனக்கு வந்து வர தெரியாதா, எனக்கு வர தெரியும், இனிமேல் வந்து எனக்கு கூப்பிட வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி மூணாவது மனுஷி மாதிரி சொல்லுதா. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா கடையில் எனக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு தெரியும். இதில் நான் அதில் எப்படியாவது ஒரு டெலிவரி போகிறேன், அப்படி போகிறேன் இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் நான் பார்க்குறேன். ஆனால் அவள் வந்து சமரசமே ஆகமாட்றா. தயவுசெய்து அவள்கிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லுமா, எனக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. உடனே மீனாக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏக்கா செந்தில் மாமா ரொம்ப கெஞ்சிராருக்கா அப்படிங்கிறாங்க. கெஞ்சட்டும் பொண்டாட்டியோடு முக்கியம், பொண்டாட்டியோட அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் இருந்தார்ல, அவஸ்தப்படட்டும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி என்னக்கா நீங்கள் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாங்கக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்கக்கா அப்படிங்கிறாங்க. நான் ஃபீல் பண்ணி பேசும்போது அவருக்கு தெரியலையாமா, இல்லை உனக்கு தான் தெரியலையா, விடு பார்த்துக்கலாம், கொஞ்சம் மிஞ்ச விட்டு தான் கெஞ்ச விடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா கதிர் இந்த மாதிரி என்கிட்ட அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. பாரு ராஜி, நீ கேட்டாலும் கேட்காட்டிலும் உண்மை அதுதான். நீ வந்து கதிரை லவ் பண்ணுற, அவன் உன்னையே லவ் பண்ண முயற்சி பண்ணுறான், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். நீ வந்து அதை நினச்சி கவலைப்படாத. நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் லவ்வே பண்ணாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, இனிமேல் தான் லவ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம்.
கவலைப்படாத, கதிரும் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நடப்பான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதாவது சொல்லுதேங்கக்கா, அவன் என்ன வந்து ரூம்மேட் மாதிரி கூட நினைக்க மாட்றாங்க. நான் உழைச்சி தரேன், நீ ஒழுங்காக காலேஜ் போனா போ வைங்க, அன்பாக பேசவே மாட்டானாக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஏன் ஆளு ஒரு அப்புறாணி, அவரே இவ்வளோ கோவப்படுதாரு சரியா? உன் பார்ட்டி அப்படி இல்லை, அதிரடி பார்ட்டி, அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏய், நானும் ஆஃபீஸில் தான் பேசிகிட்டு இருக்கேன், காலேஜுக்கு நேரம் ஆகிட்டாருன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, எங்களுக்கு மதியத்துக்கு மேலே தான் இன்றைக்கி எங்கள் ஆண்டு விழா நடக்கு இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, இனி நீ கூப்பிட்ருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஏக்கா, நீங்கள் ஏற்கனவே ஓவர் லீவ் எடுத்துட்டீங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், லீவெல்லாம் வந்து நான் முடிச்சிட்டேன், நம்ம கரெக்டாக வேலைக்கு போய் தான் ஆகணும், இதில் வேறு சிறந்த ஆளுன்னு வேறு சொல்லுதாங்க, இதில் நம்ம லீவ் அதிகம் போட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ராஜு. இந்த சூழ்நிலையில் கதிர் வந்து சாப்பாடு கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கொண்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு, என்ன கதிர் கொடுத்து விட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆள் தான் கொடுத்து விட்டாரு, பிரியாணி இருக்கா அதில் அப்படிங்கிறாங்க. பிரியாணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பிரியாணி தான் இருக்குது. உடனே கதிருக்கு ஃபோன் அடிக்காங்க. எனக்கு யார் பிரியாணி ஒன்று கொடுக்க சொன்னா அப்படிங்கிறாங்க. உன் பாட்டில் சாப்பிடாம வந்துட்டா சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்வேன் அப்படிங்கிறாங்க. என் மேலே உனக்கு ரொம்ப தான் அக்கறை அப்படிங்கிறாங்க. அக்கறையோ அக்கறை இல்லையோ, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சாப்பிடாம இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் சாப்பாடு அனுப்பியிருக்கேன் அப்படிங்க. ஓ, வீட்டில் யாரும் சாப்பிடாம இருந்தால் நீ சாப்பாடு அனுப்புவேனே, பழனி சித்தப்பா அன்றைக்கி சாப்பிடாம போனாங்களே, நீ சாப்பாடு தான் கொடுத்து விட்டியா அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பா கடையில் எனக்கு ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்டு போகிறேன், நீ அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அங்கே காலேஜில் யார் தரா, கேன்டீனில் போய் சாப்பிடணும், நீ காசை மிச்சப்படுத்துறதுக்கு அதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஒழுங்கு மரியாதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. பரவாயில்லை, இந்த பாசமாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ராஜி, உன் புருஷனை நீ பிடிச்சிக்காத மாதிரி காட்டுற, சண்டை போட்டுருக்க மாதிரி காட்டுற, ஆனால் வந்து அவர் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார், எவ்வளோ லவ்வாக இருக்காருன்னு பாரு அப்படிங்கிறாங்க அவங்க கூட உள்ள ஃப்ரெண்டு. ரொம்ப தான் லவ்வு, சண்டை போட்டால் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு அப்படிங்கிறாங்க. சரி சரி, முதல்ல வந்து எப்படி நீங்கள் லவ் பண்ணீங்க, எது லவ் பண்ணீங்க அதை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, ஆண்டு விழா ஃபங்க்ஷன் உட்காந்துட்டுருக்கோம், இது தேவையா அப்படிங்கிறாங்க. அதில் ஏதாவது மொக்கையாக ஆடிட்டு இருப்பாங்க, நீ நடக்கிறத சொல்லு அப்படிங்கிறாங்க. நானும் கதிரும் வந்து எதிர் வீட்டில் தான் இருக்கோமா, யாருக்குமே தெரியாமல் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதான் எங்களுக்கு தெரியுமே, எப்படி அவரை சந்தித்தா, எப்படி பேசினா அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் ஏற்ற வீட்டிலேருந்தே முறைச்சிக்கிட்டே இருந்தேன், முறைச்சிக்கிட்டே இருக்குது, காதல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியுது, முதல் காதல் ஆயிடுச்சு ரைட், அதை விடு, ஆனால் எப்படி 2 பேரும் பேசுனீங்க வச்சிங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உள்ளூர் கோயில் வச்சு தான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்புது மாதிரி இல்லை, கதிர்லாம் வந்து பார்க்கும்போது அவர் சாமி கும்பிடுது மாதிரி பக்திமான் மாதிரிலாம் தெரில, அவர் முரட்டு ஆத்மாவாக தெரியுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி நினைக்கிங்க, கோயிலில் தான் அவரை முதல்ல சந்தித்தேன், பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏற்றத்தை விடாமல் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சான். இல்லை, நீ சொல்லுறது நம்புது மாதிரியே இல்லை, அப்படி நம்புது மாதிரிலாம் எப்படி கண்டுள்ள வைப்பார் அப்படிங்கிறாங்க. ராஜி, நீ உண்மையே சொல்ல மாட்டேற, நான் தான் உன் டியர் ஃப்ரெண்டு, நீ எப்படி லவ் பண்ண, எப்படி கல்யாணம் முடிச்ச அப்படின்னு நினச்சாலே எனக்கு தலைலாம் சுற்றுது, என் கூடயே தான் இருந்தேன், என்ன நடந்துச்சு எது நினச்சின்னு தெரில, அந்த கதிரை பார்க்கும்போதெல்லாம் பிடிக்கலம்ப, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன், இப்போ கேட்டால் நானும் புருஷனும் முன்னாடி செல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியல அப்படிங்க. ஒன்றுமே புரியலல்ல, எனக்கும் வாழ்க்கை புரியாமல் தான் இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு விட கிடைக்கும் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னை ஏமாத்துற, ஆனால் ரொம்ப நல்லா லவ் பண்ணுறீங்க, எங்கள்கிட்ட தெரியாமே பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுல, ஆண்டு விழா பாரு அப்படிங்கிறாங்க. ஆண்டு விழா முடிச்சுட்டு நடந்து போய்ட்டுருக்காங்க. அப்போ கதிர் சைக்கிளில் வர்றாரு, ஏறு அப்படிங்கிறாங்க. உன் சைக்கிளில் ஏற முடியாது அப்படிங்கிறாங்க. உனக்காக தான் மெனக்கெட்டு வந்திருக்கேன், உனக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன் சரியா, இப்போ நான் வந்து உன்னை விட்டு வரணுங்கிறதுக்காக தான் கேப் விட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ காலேஜ் போகலையா அப்படிங்கிறாங்க. நீ காலேஜ் போகல, எங்கள் கிளாஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. உங்கள் கிளாஸ் ஏன் கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்கள் பழைய ப்ரொஃபஸர் ஒரு ஆள் வந்து இறந்துட்டார், அவருக்காக இன்றைக்கி லீவ் விட்டாங்க ஐடியில் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டில் கொண்டு விடுறாங்க. 2 பேர் ஒன்றா வரதை பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கோமதி, நடி அவன் பேசிட்டானா அப்படிங்கிறாங்க. எங்கத்த அறகுறையாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறும், செந்தில் எப்படியாவது மீனாட்ட பேச வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. செந்தில் மாமாலாம் வந்து கதிர் மாதிரிலாம் இல்லை, அவர் பல லெவல் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது, செந்தில் வந்து மீனா ஆஃபீஸ்லேருந்து சாப்பாடு கொடுத்தானா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, இவர் கூட எனக்கு சாப்பாடு கொடுத்தா விட்டார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாட்டி நீ முதல்ல சொல்லணும், கதிர் வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. நான் காலைல சாப்பிடலன்னு யாருத்தான் சொன்னா அப்படிங்க. நான் யாரும் சொல்லலை, இப்படி ராஜி சாப்பிடாமல் போயிட்டாளே அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதை கதிர் கிராஸ் பண்ணி போனேன் அவ்வளோதான், மற்றபடி நான் கதிரட்டையும் கூப்பிட்டு சொல்லலை, யாரும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி, என் பிள்ளை அவன் அதிகம் பாசம் தான் வச்சுருக்கான், நீ கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துக்கோடி அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே ராஜி ரூம் பார்த்து போகிறாங்க. உடனே கடவுளே, நானாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சேன்,
இப்போ அதுவா வந்து பிடிக்காம சேர்ந்துக்கிட்டாலும் இன்றைக்கி நிலைமையில் 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி தெரியுது. நல்லா இருக்கட்டும் கடவுளே அப்படிங்கிறாங்க. உடனே மயில் வராங்க. யாருத்த நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஐயய்யோ இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா புருஷன் பொண்டாட்டியே கடவுள் தானே சேர்த்து வைக்காரு, அது நல்லா இருக்கட்டும்னு கும்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. யாருக்காக கும்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்காக தான் கும்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை, ராஜி போனால அப்போ ராஜிக்காக கும்பிட்டுருப்பீங்களோன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஆமாம் எல்லாருக்கும் சேர்த்து தான் கும்பிட்டோம்மா, எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வர வர கிச்சன் பக்கத்துலேயே என்னை விட மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாவும் பேசுறதுக்கு முன்னாடி என்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டீங்க 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் ராஜி மீனாவும் பேசுனதுக்கப்புறம் அவங்கள தான் நீங்கள் சமையல் கட்டில் அலோவ் பண்ணுறீங்க, என்ன அலோவே பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே நான் கதவை அடைச்சா வச்சுருக்கேன், அரசியும் சமைச்சு பழகணுங்கிறதுக்காக அவளும் வரா, வேலை செய்கிறா, மீனா ராஜி எல்லாம் வராங்க, அதெல்லாம் நீனும் வா, உன்னால் முடிஞ்சதை செய், மற்றபடி சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வெங்காயம் கட் பண்ணுறது, கருவேப்பிலையை பிக்கிறது, இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை ஆயிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க, மீதி நான் அத்தை பார்த்துக்கிறேன், எனக்கு பழகிருச்சுமா, நீங்கள் கொஞ்சம் வயசு பிள்ளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் இவ்வளோ காலமாக சமைச்சிட்ருக்கேன், எனக்கும் என் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்குள்ள தொடர்பே இந்த சமையல் தான், இந்த சமையலை நான் யாருக்காக விட்டு கொடுக்க வேண்டாம்னு தாம்மா நான் வந்து பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நான் எடுத்து நட்டதுனால நான் மாமியார் ரொம்ப கோவக்காரியோ இல்லைன்னா வந்துட்டு அரக்கத்தனமாக நடக்கிறனோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் இந்த சமையலை பண்ணி என் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதை பார்க்கும்போது அந்த முகமலர்ச்சி நீ கூட கொஞ்சம் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். சரி அவங்க திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் எதுக்காக உட்காந்து சமைச்சிட்ருக்கேன்னா ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் ஆரோக்கியமாக தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்களை இந்த யாரையுமே குறை சொல்லலாமா, நான் பண்ணிகிட்டு இருக்கதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன இந்த ஃபார்ம் ஆயிலோ இந்த வந்து அந்த ஆயில் இந்த ஆயிலெலாம் சேர்க்குறதில்ல, நாட்டு செக்கில் அரைக்கப்பட்ட நல்ல எண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறேன். கொழுப்பே சேரக்கூடாதுன்னு என் பிள்ளைகளுக்கு வந்து நான் நல்லெண்ணெயில் தான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன், அது எள்ளுலேருந்து எடுத்ததுனால. என்ன அந்த மாதிரி நல்ல எண்ணெயில் வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. அத்தை நானும் சமையலை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன், சமையல் கட்டுக்கு வா போ எல்லாம் செய், ஆனால் சமைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரியா, மதியம் எல்லோரும் சாப்பிட்டாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு அத்தை வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன், ஏன்னா அது கண்டிப்பாக புளிச்சிரும், நைட்டு வந்து நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை நைட்டு எல்லோரும் ஆப்பம் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் ஆப்பத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் காலையிலே ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன், நைட்டு நல்லாவே புளிச்சிரும், ஆப்பம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ தேங்காய் பாலாவது நான் அரைக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, தேங்காய் பால் அத்தை இது பண்ணிடுறேன், நீ வந்து தேங்காய் வேணால் திரி வை அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அதையாவது சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் ரொம்ப சோகமாக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி இப்போ குரலே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வர வர இந்த சமையல் கட்டு பக்கத்துலேயே அத்தை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், மருமக்குமார் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு நல்லது தானடி அப்படிங்கிறாங்க. என்னதுமா நல்லது, நான் சமையல் பண்ணி கொடுத்தா தானே தங்கமயில் சூப்பர் பொண்ணு அப்படி இப்படின்னு எங்கள் மாமா சொல்லுவார், என்னை பற்றி என் மைனஸ் தெரிய வந்தால் மறந்து போவார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, போகிற பக்கம் பார்த்தா அவன் மாமனார்லாம் அவ்வளோ பெரிய கோவக்காரன்லாம் தெரியல, ராஜி மீனா பண்ணதை 2 நாளில் மன்னிக்காருன்னா மிஞ்சி போனால் அவன் மேலே ஒரு வாரம் கோவத்தில் இருப்பார், அப்படியே தெரிஞ்சாலும் நீ வந்து எனக்கு வந்து சரணமாக பிடிச்சிருந்துச்சி, அதான் அந்த பொய் சொல்ல நானும் உடன்பட்டேன், சாரி மாமான்னு சொன்னால் மன்னிச்சிட போகிறாருடி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி தான், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வராது, ஏம்மா நீ நகை விஷயத்த சொல்லிட்ட, சரி ரைட்டு, அது கூட இவங்க வந்து பணம் பொருள்லாம் ஆசைப்படுற ஆள்கள் இல்லை, சரின்னு ஏற்றுப்பாங்க, நான் நிறைய படிக்கலாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார் படிச்சிருக்காரா, உங்கள் அத்தை படிச்சிருக்காங்களா, ஏன் உங்கள் வீட்டில் வந்து படிச்சுட்டு ஏதாவது வேலை பார்க்க நான் சொல்கிறாங்க, இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க படிப்பை பற்றி பேச போகிறாங்க, விட்டுரு அம்மா, அது விட்டுருமா, சரி 3 அந்த வயசை பார்ப்பாங்களா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தாலி கட்டியாச்சு, இனிமேல் வயசை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க, தாம்பத்திய வாழ்க்கையும் வாழ்ந்துட்டீங்க, இன்னமும் வந்து நீ வயசுக்கு மொத்தவாடி எனக்கு அக்கா நான் சொல்ல போகிறாரு உங்கள் வீட்டுக்காரு, இல்லை பொண்ணு மருமக இல்லை தங்கச்சின்னு கூட போகிறாரா அவங்க மாமா, இல்லைல்ல, அதனால் கூட பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம், இன்னுமெல்லாம் பேசிட்டு கிடக்காத, இன்னமும் வந்து நீ எப்படி அந்த வீட்டில் கவர் பண்ணணும், இந்த ராஜி மீனாஜியும் மீனாவும் இந்த வீட்டில் எப்படி டேமேஜ் பண்ணி நீ மட்டும் சிறந்தவளாக இருப்பியோ அதை மட்டும் பாரு, அவங்க எதை பண்ணாலும் ஒரு குறை சொல்லுடி, அதாண்டி அந்த வீட்டில் நீ வந்து ஒரு மூத்த மருமகளாக இருக்குது சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன், அப்படி தான் சொல்கிறேன், அவங்க எதை பண்ணாலும் அது தப்பு, நீங்கள் பண்ணுறது சரி கிடையாதுன்னு சொல்லு, அதை வந்து வாட்டி யாரும் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், சரியா, நீ மறுபடியும் சொல்லும் போது அப்போ தங்கமயில் சொல்லுறது கரெக்டாக இருக்குது, மீனா ராஜி செய்கிறது தப்பாக இருக்குது அப்படின்னு வந்துடும். அதுபோக உன் சம்பந்தி வந்து துணை கேஸு அந்த புள்ளலாம்
கொல்லையிலேயே வரும்போது என்னத்தையாவது போட்டு கொடு. அப்போ அவங்க 2 பேரையும் குடஞ்சி எடுப்பாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ராஜி வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மீனா வந்து ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன கதையெல்லாம் இழுத்து விடு. இழுத்து விடும்போது உங்கள் அப்பா எவ்வளோ அவமானப்பட்டாங்க தெரியுமா? நீ எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி எங்கள் அப்பா மனசை கஷ்டப்படுத்துறான்னு அவள் ஒரு சண்டையை போடுவாள். சண்டையை போடும்போது அவங்க முறையை தூக்கிட்டு இருப்பாங்க. இதில் நீ எவ்வளோ குறைச்சல் மூலியமாக சொல்லி நீ ஏறி வரணும். அப்படி தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் மீனா வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க, ராஜி நல்லா வசதியான பிள்ளை, கிட்டத்தட்ட 2 பேருமே பெரிய வசதியான ஆட்கள் தான். நம்மக்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம இப்படி டெக்னிக்கல் கேமை வச்சு தான் முன்னேறி அந்த வீட்டில் நீ நல்ல ஒரு இடத்த இது பண்ணணும். அதுபோக நீனா அவங்க அத்தைக்கிட்டையும் மாமாட்டையும் பேசணும். எனக்கு கொல்லி அண்ணியை பார்க்கணும் போல் இருக்குது, அவங்க பிள்ளைகளை பார்க்கணும் போல் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லு. அப்படி சொல்லும் போது தான் அவங்க நினைப்பாங்க, ஓ பாசமாக இருக்காள் அந்த பிள்ளை, குடும்பத்தையே அணைச்சி போகணும்னு நினைக்காது மூத்த மருமக அப்படின்னு நினைப்பாங்க. நீ எதுவுமே சொல்லாமல் அவங்க போடுறத சொல்ல சாப்பிட்டுக்கிட்டு அவன் புருஷன் வந்து சோத்தை கொடுத்துக்கிட்டு மறுபடியும் தூங்கிக்கிட்டு இந்த நகை வந்து நம்ம கவரிங் நகையை இது தெரிஞ்சிருமோ, நம்ம படிக்கலை அது தெரிஞ்சிருமோ, நமக்கு வயசு கூடிய அது தெரிஞ்சிருமோ, இப்படியே நீ சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னாலும் சரி வராது. நம்ம குடும்பம் வசதியான குடும்பம்னு சொல்லியிருக்கோமே அது தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காது. எது நடந்தாலும் இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாலி கட்டுறது வரைக்கும் தான் மேட்ரு. நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. நீ மட்டும் ஒரு வாரிசு வந்து உருவாக்கின பின்னாடி அங்கே யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மை நிலை. சரிதானா? அந்த வாரிசை வச்சு அவங்க வந்து கொண்டு பேசி தான் ஆகணும். என்ன உன் மாமனார்கிட்ட வந்து மீனா வந்து கடையில் போய் பேசணுன்னு சரியாயிட்டாருங்க, நீனும் கடைக்கு போ, கடையில் உட்காந்துட்டு போக மாட்டேன்னு தரணா பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக 4 பேர் என்னப்பா உன் மருமவா இவ்வளோ விரும்பி இந்த வீட்டுக்காக வாழ வந்தவங்க சரி அவள் தெரிஞ்ச தப்பை மன்னிச்சுக்காப்பான்னு 4 கஸ்டமர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாமன் ஏற்றுக்க போகிறாரு தெரிஞ்சாலுமே. அப்படி தெரிய போகிறது இல்லை. அப்படி அந்த நகை வந்து கவரிங் நகை குறிப்பிட்ட நாளில் எப்படி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுப்பாங்க. எடுக்கும்போது அதை எடுத்துகிட்டு நான் அதே செட்டு மாதிரி ஒரு கவரிங் நகை வாங்கி தந்துடுறேன், அதை கொண்டு மறுபடியும் லாக்கரில் வைக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அம்மா அப்போ இதே மாதிரி மாடல் வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிடலாண்டி, ஒரே மாதிரி மாடல் எத்தனை இருக்குது, நீ அந்த மாடல் கல்யாண ஃபோட்டோவில் நீ போட்டிருக்க மாடலை மட்டும் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடு, நான் வேணால் ஒரு செட்டு வாங்கி வச்சிடுறேன், அந்த நகையை வரும்போது நைஸாக மாற்றி உள்ள வச்சிடும் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் உங்களுக்கு கல்யாண ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆல்பத்தை எடுக்கிறாங்க. ஆல்பத்தை எடுத்து ஃபோட்டோ அனுப்பிவிட்றாங்க பாக்கியத்துக்கு. பாக்கியம் இவ்வளோ தானே, இப்போவே நான் போய் நான் நகையெல்லாம் வாங்கி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நகை வாங்கிறது கொண்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. காசு இல்லடி, அதான் என்ன செய்யன்னு தெரில அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. அது என்னடி ஒரு 350 ரூபாலேருந்து 400 வரும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஒரு 500 உனக்கு எப்படியாவது அனுப்பி விடுதேன் அப்படிங்கிற. எப்படி அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கள் அத்தை செல் வந்து எப்போவுமே கிச்சனில் தான் இருக்கும், அதில் வந்து எங்கள் அத்தை வந்து ஆன்லைன்லேயே பணம் அனுப்புவதெல்லாம் எங்கள் அத்தையே வச்சுருக்காங்க, ஆனால் எங்கள் அத்தை அதை பார்க்காத நைஸாக அனுப்பி விட்றோம்மா தங்கச்சிக்கு அப்படிங்கிறாங்க. தங்கச்சி ஏடிஎம்லேருந்து நீ எடுத்து தர சொல்லிடுமா, எடுத்து வந்துடுவா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து செய் அப்படிங்கிறாங்க. மேலு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அனுப்புதே ஒரு 5000 அனுப்புது, வீட்டு செலவுக்கும் ஆகும், நீ அதை வந்து அனுப்பிட்டு அதை அடிச்சு விட்ரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அங்கே செல்லு அப்படி கோமதி செல்லு கிச்சனில் கிடக்கு. அந்த செல்லிருந்து நேராக ஒரு 5000 பணத்தை வந்து அவங்க தங்கச்சி சுடர் அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்ருந்தாங்க. அனுப்பி விட்டுட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. உடனே இதை தெரியாத அவங்க தங்கச்சி வந்து சுடர் வந்து நேராக ஃபோன் அடிக்கிறாங்க மயிலுக்கு. அக்கா உங்கள் மாமியார் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பணம் 5000 அனுப்பியிருக்காங்க அப்படிங்க. நான் தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் அனுப்புனீங்க, என்னக்கா அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் ஏடிஎம் எடுத்து கொண்டு கொடுத்துட்றேன், நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் காலேஜிலேருந்து அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. உடனே 5000 அம்மா அக்கா வந்து கொடுக்க சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படிங்க. எதுக்குமா இது அத்தை அக்கௌண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அனுப்பலடி, அத்தைக்கு தெரியாமல் இவ எடுத்திருக்கா அப்படிங்கிறமா. இது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. இதில் என்னடி தப்பு இருக்குது, அவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நம்ம வீட்டில் நிறைய தேவை இருக்குது, அதை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ தங்கமையில் ஒரு வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமையோ அத்தனையும் மாமனும் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் லட்சக்கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அத்தைக்கும் படிப்பு காணாது, பணத்தை அனுப்பும்போது கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வரும், அந்த எஸ்எம்எஸ்ஸை அழிச்சிட்டா, அனுப்புனவுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட்டையும் அழிச்சிட்டா, இப்போ என்ன பிரச்சனை, என்ட்ரியும் அழிச்சு விட்டுட்டா. இன்னும் எத்தனை வாட்டினா நீ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. உனக்கு காலேஜ் ஃபீஸ் எதுவும் கட்டணுமா என்கிட்ட சொல்லு, அத்தை கிச்சனில் செல் வச்சுருக்கோமா அனுப்ப சொல்லிடுவோம் அப்படிங்கம்மா. இதெல்லாம் வேணாம்மா, வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படிங்க. ஏன்டி பிரச்சனை வரும்போது, அனுப்புனது தங்கமேலு இல்லை, அது செல்லு வந்து அவங்க செல்லு, அக்கௌண்ட்டில் பணம் காணலைன்னா கூட பணம் காணலை அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னார் அக்கௌண்ட்டுக்கு போச்சா இன்னார் அக்கௌண்ட்டுக்கு போச்சான்னு சொல்லி என்கொயரியாக பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த கவரிங் கடைக்கு போகிறாங்க. அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கவரிங் நகை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களெல்லாம் என்ன சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல,
1 வருஷம் ஆனாலும் கருத்து போகாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே இந்த நகைலாம் கருத்து போச்சு. அந்த நகையை வந்து நான் திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். ஏம்மா நல்லா இருப்பீங்க. இப்போ தான் ஒரு செட்டில் கவரிங் நகை எடுத்துகிட்டு இருக்காங்க 2, 3 பேர். நீங்கள் இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு அந்த கவரிங் நான் கொடுக்க போகிறேன், வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அந்த கவரிங் நகை எனக்கு வேண்டாம், ஆனால் காசு அவங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே கவரிங் நகை கொண்டு வந்திருக்கேன், பில்டப் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கம்மியாக தான் கொடுத்தோம், சும்மா கூட்டி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி 1000 ரூபா வாங்கினீங்க அப்படிங்க. 1000 ரூபா வாங்கியிருக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க. 1000 ரூபா வாங்கினீங்க, இல்லைனா அந்த நகையை நான் கொண்டு தரேன், நீங்கள் நான் வேறு கடையில் எடுக்க போகிறேன், எனக்கு துட்டுத்தாங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுதாங்க. சரிம்மா நீங்கள் வேறு கடைக்கு போன்றான், நான் அதே 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு நான் சரக்கு தந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஓசியிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செட்டெலாம் வாங்கிடுறாங்க. சரி இனிமேல் நல்ல நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பா மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. மளிகை சாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நேராக மளிகை கடையில் போய் வாங்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ இது வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்காரர் சொல்கிறாங்க, ஏம்மா அங்கே பாருங்கள், ஏற்கனவே நீங்கள் கடையில் வாங்கின சாமான்லாம் வந்து துட்டே தரலை, இப்போவும் சாமான் கேட்க வரீங்க, நான் எப்படிமா தர முடியும்? பழைய கடனை நீங்கள் தரவே வேண்டாமா, புதுசாக வாங்குறது நீங்கள் துட்டு தாங்க நான் தரேன் அப்படிங்கிறாங்க. யோ எங்கிட்ட துட்டுல நினச்சிங்களா, இப்போ நீங்கள் உடனே தாங்கன்னா பணம் தரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணத்தை காமிங்க, பொருள் தரேன் அப்படிங்கிறாரு கடைக்காரரு. பாரியா 500 தலா இருக்கா, இதை மாதிரி பழம் கட்டு இருக்கியா வீட்டில் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட 500 தலலாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட இருக்காதா அப்படிங்கிறாங்க. நான் சம்மந்தம் பண்ண ஆளுன்னு சாதாரண ஆளா, பெரிய மளிகை கடையிலேருந்து பெரிய குடோன்லேருந்து எல்லாம் வச்சுருக்குறாங்க, எல்லாம் தோட்டம் எல்லாம் இருக்குது. அங்கே சொன்னாலே லாரியில் வந்து இறங்கிடும். ஆனாலும் சரி சம்மந்தார் வீட்டில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு கடைக்கு வந்தால் நீங்கள் என்ன பெருசாக பேசுவீங்க? ஒரு காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே கஷ்டப்பட்டுருவோமா? என் பிள்ளைகள்லாம் பெரிய வசதியான வீட்டில் வாழப்போகுது. என் மூத்த பொண்ணை பெரிய பணக்கார வீட்டில் கட்டி கொடுத்துட்டேன். இப்போ இளைய பிள்ளையும் கட்டி தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் பயங்கரமான ஆளுமா, சரி என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னென்ன வேணுங்கிறாங்க. அதை எழுதி கொடுத்தோன்னே அதில் எல்லாம் ஒரு அட்டைப்பட்டியில் கெட்டுதாங்க. உடனே பாக்கியும் சொல்கிறாங்க, இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. கொண்டு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இது என்னடா அது தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி பணம்லாம் கரெக்டாக வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டேன் கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. அதை ஆளை கொண்டு இறக்குறாங்க. ஏங்க இதில் இருக்க சாமான்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் புள்ளில் அப்படிங்கிறாங்க. பாக்கியம் சாமான்லாம் வாங்கிட்டியா, காசு எது அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் பிறகு சொல்லுவோம், அந்த பையனை முதல்ல சாமான் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரியாக இருக்கு பாக்கியம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போட்டும் அப்படிங்கிறாங்க. சரி இந்த காசு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் தங்க மயில் தாங்க தந்தா, நம்மளுக்கு தான் ஒரு ஏடிஎம் இருக்கால தங்க மயில்னு அப்படிங்கிறாங்க. அவட்டே எது காசு, மாப்பிள்ளை தான் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு நேராக அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது தெரிஞ்ச கதை தான். ஐயா அத்தை வந்து செல்லுலேயே பணம் அனுப்புத இதை வந்து சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க உங்களுக்கு, ஒரு ஆப் ஏதோ ஏற்றி வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அதில் தான் இவா வந்து சுடருக்கு அனுப்பியிருக்கா. அதான் லட்சக்கணக்கில் என் மாமியார் போட்டு வச்சுருக்கேன். என் மாமியார் அக்கௌண்ட்டில் இருக்கிறத பாண்டியும் செக் பண்ண மாட்டார், வேறு யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆத்திர அவசரத்துக்கு அதை வாங்கிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியா, ஏன் அப்போ பாக்கியம் வெயிட் அமௌண்ட் வாங்கியிருக்கேன், ஏன் 5000 வாங்கினேன், ஒரு 50,000 போட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் அப்படி சொல்லலான்னு பார்த்தேன், 500 ரூபாய்க்கு தான் தேவை இருந்துச்சு, 5000 போட சொன்னேன். தங்கமயில் எதுவும் பேசாமல் போட்டு விட்டா. ஐயா மாமியார் அவளுக்கு அந்த பாசத்தில் இவ்வளோ எதுக்குமா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்லலாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல நீ பேசினான்னா ஒரு 50,000 எடுத்து போட்டு விட சொல்லு. ஐயா மாமியார் தான் கணக்கு தெரியாதீங்க பிறவண்ண அப்படிங்கிறாங்க. ஆமாங்க லட்சக்கணக்கில் போட்டு வச்சுருக்காங்க, நல்ல வருமானம், நம்ம ஏதாவது தேவை இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, சரி பாக்கியம், நம்மளுக்கு தேவை வந்து ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது, நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை ஓட்டதே பெரும்பாடாக இருக்குது அப்படிங்க. ஏங்க இந்த மளிகை சாமான் எப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஓடிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு மாதம் இது ஓடிடும்ல, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காசு செஞ்சுனா சிட்டுக்கிட்டு விளாட போவேன் அப்படிங்க. ஆமாங்க இது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. பாக்கியத்தோட வீட்டுக்கார்ட்ட. இல்லை பாக்கியம் நான் சிட்டு விளாண்ட போனோம்னு வச்சுக்கோங்க, டபார்னு ஜெயிச்சிட்டோம்னா அது ரொம்ப நேரம் 1 லட்சம் வந்துட்டு நான் வீட்டுக்கு ஆகும்லாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் புருஷனும் மரியாதை கொடுக்க மாட்டேன், எனத்தையும் பேசி விடுவேன். இது வரைக்கும் நீர் என்னத்தை ஜெயிச்சு கொண்டு வீட்டில் கொடுத்தாரு, பூரா நட்டை தான் மட்டும் வந்திருக்காரு, அவருக்கு விளையாடையும் தெரியல வைக்கியும் தெரியல, இல்லை என்னையை கூட்டி போய் ஒரு நான் ஜெயிச்சு காட்டுதேன் அப்படிங்கிறாங்க. பாக்கியம் லேடிஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் வாரேன் சேர்ப்பாங்க, நான் ஒரு நாள் வாரேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு விளையாட தான் தெரியுமா பாக்கியம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு விளையாட தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், மளிகை சாமான்லாம் வந்துட்டலாமா, நல்ல சமையல் என்றைக்காவது பண்ணி கொடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாடி திங்குதுலேயே இரு, ஒருத்தி பிழைக்க தெரியாமல் அவங்க உட்காந்துட்ருக்கா, லட்சக்கணக்கான சொத்து அங்கே இருக்குது, அதை எப்படி கைப்பற்ற, அந்த பீரோ சாவி எப்படி கைப்பற்ற, அதெல்லாம் யோசிக்காமல் எங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு போடுதாங்க, எங்கள் மாமியார் சமைச்சு தராங்க, குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்காங்க, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எல்லாரையும் பேச வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தி பழக்க தெரியாமல் இருக்கா.
இங்கே நீ இப்படி இருக்க, இப்படி இருந்தால் என்னடி பண்ணுறது சொல்லு அப்படிங்கிறாங்க. எம்மா என்னையெல்லாம் வந்து அக்கா மாதிரி இப்படி பொய் சொல்லிலாம் கட்டி கொடுக்காதம்மா, உண்மையை சொல்லி கட்டி கொடு அப்படிங்கிறாங்க. உண்மையை சொன்னோன்னா ஒருத்தன் வந்து கட்ட மாட்டான், 2ஆம் தரத்து மாப்பிள்ளை கூட வரமாட்டான். இதுதான் உண்மை. தங்கமயிலுக்கு அவனோட மாப்பிள்ளையோட 5 வயசு கூட. அது போக நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. இதை உண்மையை சொன்னால் யார்கிட்டையும் கட்டுவா? நினச்சிப்பார். தங்கமயிலுக்கு 35 வயசு ஆகிட்டு, அந்த பேருக்கு 30 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 5 வயசு மூப்பு. உனக்கும் வயசு கட்டி கொடுக்க வயசு வந்துட்டு, இன்னும் நான் படிக்க போகிறேன், இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவாங்க, சாத்தியப்படுமான்னு தெரில. கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் நல்லது தான், ஆனால் அந்த கவர்மெண்ட் வேலை உனக்கு கிடைக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஏன் கிடைக்காது? சொல்கிறத நல்லா படிக்கலை அப்படிங்கிறாங்க. ஏங்க நல்லா படிக்காங்க, பரீட்சை எழுதணும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்டர்வியூ ஏதோ வைப்பாங்களாம், அதில் எதுவும் கேட்டாங்கன்னு நினச்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மருமகன் பார்த்துப்பாரு, மருமகன் குடும்பத்தான் வழிவாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க ஐயா வீட்டில் ஒரு கடைக்குட்டி பையனுக்கு கல்யாணம் முடியாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் கட்டி தரோம், எங்கள் பொண்ணு உங்களுக்கு தான் அப்படி இப்படின்னு நினச்சி அது உசுப்பி ஏற்றி பணத்தை நம்ம செலவு பண்ண வைக்கலாம். இப்போ தான் அதுக்கு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த வீட்டில் அந்த ராஜபிள்ளை பிடிக்காம தான் இருந்துகிட்ருக்கு, அவளை எதையாவது சொல்லி குறை சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைய கட்டி வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் நடக்குமாங்க? கோமதியோட அண்ணன் மகா அனுப்புவாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியா நீ புரியாமல் பேசிகிட்ருக்க? ஏதாவது ஒரு பெரிய குறைய சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்க இருக்குது லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அந்த கோமதியை அனுப்ப போகிறாங்க. அண்ணம்மளோட தான் பையன் பெரிய விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. அது நம்ம பண்ண முடியுமாங்க அப்படிங்கிறேன். ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம். கொஞ்ச நாள் ஒரு அந்த ராஜியும் கதிரையும் நான் பிரிச்சுருந்தேன், பிரிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சுடரையே அங்கே கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து அதில் குட்டையை கிளப்பலான்னு பார்க்கிங்களோ அப்படிங்கிறாங்க. ஏய் பிழைக்கிது மதிய சொல்லுதண்டி, மாமனார் மாமியார் ஒரி இல்லை என்ன சில மாமனார் ஏட்டி குட்டி பேசுவாங்க, மாமியார் ஏட்டி குட்டி பேசுவாங்க, அந்த எந்த ஒரியும் கிடையாது. மாமியார் சமைச்சு கொடுக்கா என்ன, எல்லோரும் உட்காந்து சாப்பிடுதாவா என்ன, இப்போ மளிகை சாமானோ ஏதோ நம்மளை மாதிரி கடை கடையாக கடன் வச்சு வாங்க வேண்டாம், அங்கே மளிகை கடையே இருக்குது, தோட்டம் துறவுருக்கு நெல்மணிலேருந்து காய்கறிலேருந்து எல்லாம் வந்துடுது என்ன. அது போக வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பணம் இருக்குது, அவங்க ஃபைனான்ஸுக்கும் ஒரு ஆளை வச்சு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் வெளியே தெரியலை. இந்த பாண்டியன் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒரு பார்ட்னருங்காங்க. இவ்வளவும் அங்கே இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே என்னடி குறை? உன்னையே எங்கள் வீட்டுக்கு கொடுக்க உனக்கு என்ன குறை? என்ன 2ஆம் தரத்துக்கு போகணும் வருத்தப்படுதியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு அங்கெல்லாம் விருப்பம் இல்லை, தங்கமயிலக்கா வீட்டில் போய் நான்லாம் வந்து 2ஆம் தரமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி முதல் தரத்துக்கு உங்களை வந்து கேட்டு லைனில் நிற்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களால் அந்த பிளானை வந்து நீங்கள் பண்ண முடியும்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம் பாக்கியம், கொஞ்ச நாள் பொறு அப்படிங்கிறாங்க. சரி இப்போ தானே மயிலை கட்டி கொடுத்துருக்கோம், அவளும் சீக்கிரம் மாதமாகிட்டா வச்சுட்டான்னா அந்த சொத்தில் நம்மளுக்கும் பங்கு உண்டுன்னு நம்மளும் உறுதியாகிடலாம். இந்த பிள்ளைக்கு அது புரிய மாட்டேங்குது. ஹனிமூன் போன இடத்துலையும் ஒன்றும் சந்தோஷமான செய்தி ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா நீ எங்கம்மா அக்காவை சந்தோஷமாக இருக்க போட்ட? அக்காவை வந்து மாமாட்ட கோவப்படு அப்படி இப்படின்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏய் புருஷன் வந்து கையில் காசு வச்சுருக்க முடியும், காசு வச்சு பொண்டாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுத்தணும். உங்கள் அக்கா புருஷன் கையில் காசே இல்லாமல் அப்பா கொடுத்த காசை வச்சுட்டு போனால் எப்படி? 5000 வச்சு பொண்டாட்டி கூப்பிட்டு போனால் வெளியூருக்கு ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்பா எவ்வளோ காசு வச்சு உன்னை வெளியூர் கூப்பிட்டு போனார், கனிமன் கூப்பிட்டு போனார் அப்படின்னு கேட்காங்க சுட்டர். உங்கள் அப்பன்ட்டு 100 காசு கிடையாது, வேறு வழியே இல்லாமல் என்னை கட்டி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு வயசாகிட்டு, நான் உங்கள் அப்பனுக்கு 7 வயசுக்கு மூத்தவா, சரி ரைட்டு நம்மளுக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு சொல்லி இவனை கட்டினேன், இல்லைன்னா எதுக்கு உங்கள் அப்பனை கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ உங்களுக்கு அம்மா 7 வயசுக்கு மூத்தவங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு ஒன்றுமே தோணலையா அப்படிங்க. எனக்கு யாரும் பொண்ணு தரல, 7 வயசில் மூத்ததாக ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க. சரி விடு பாக்கியம், அதான் வந்து என்னை வந்து நீ நானும் பேசுதா, நானும் கண்டுக்கிறது இல்லை, நானும் இளையவன் தானே அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் சிரிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் எனக்கு இளையவனாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு மரியாதை கொடுக்க தானே செய்தேன் அப்படிங்கிறாங்க. சரி பாக்கியம் விடு, நம்ம புகழையும் பேசிக்கிட்டு இருக்கோனே அப்படின்னுட்டு இருக்காங்க. அங்கே பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. பாண்டியனே இந்த மாதிரி குழலியோட சொந்தக்காரங்க பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. குழலியோட அப்பா நான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இங்கே ஒரு விசேஷம் இருக்குது, நீங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிடணும், நானும் உங்களுக்கு ரத்த உறவுமுறை தான் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கை கொடுக்க தான் வந்துட்டுருக்கோம், வீட்டில் இருக்கீங்களா கடையில் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. கடையில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நேராக கடையில் கொண்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. எல்லா ஊருக்கு போகிறோம், பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே பாண்டியன் பொண்ணோட சொல்கிறாங்க, குழலி சொந்தக்காரங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் சொந்தக்காரங்க வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க, அந்த விசேஷம் நம்ம குடும்பத்தோடு எல்லோரும் போகணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்கே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. கோமதி
நம்ம பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டில் விசேஷம், நம்ம குடும்பத்தோடு போய் தான் ஆகணும். ஆனால் நம்ம வெறுங்கலத்தோடு யாரும் போகக்கூடாது. என்ன, பேங்கில் இருக்க நகையை பூரா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க பிள்ளைகள் நகையை ஷேர் பண்ணி போட சொல்லு. அரசி நகையை பாதி நகையை ராஜி கொடுக்க சொல்லு. என்ன, மீதி நகையை நீ போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என் நகையே நான் கொடுக்குறேன், அரசி நகையும் போட்டு அப்படின்னு இறந்து போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, எல்லா பிள்ளைகளும் போட்டுக்கிடட்டும். ஏன்னா அந்த மீனா பிள்ளை என் நகையை வந்து ராஜி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. அது சரி வராது. நம்ம நகையை தான் நம்ம மருமகளுக்கு கொடுக்கும்போது எடுத்து வாழ வந்த பிள்ளை நகையை ஷேர் பண்ணி கொடுத்தா சரியாக இருக்காது. என்ன, அதை அப்படி ரெடி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் பேங்கில் போய் நகையெல்லாம் எடுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்றைக்குங்க விசேஷம் அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு இருக்குது, நானும் கடையை அடைச்சிட்றேன், எல்லோரும் போகணும், எல்லாரையுமே சொல்லிடு, குறிப்பாக அவன் கடைக்குட்டி மகன்கிட்ட சொல்லிடு, அவன் உணவு டெலிவரி பண்ண போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லுவான். முக்கியமான கதை, குழலி வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரின்னு சொல்லிடு. ஏன்னா பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டில் இருந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுதாங்க, நம்ம கண்டிப்பாக போனால் தான் அந்த பிள்ளைக்கு மறுவாதியாக இருக்கும். என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க கதிருக்கு. அப்பா அப்படிங்கிறாங்க, டேய் நாளை கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் நான் வேலைக்கு போகிறேன், டிரைவராக போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காத. குழலியே கட்டி கொடுத்துருக்கோமோ அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு. நம்ம போனால் தான் குழலிக்கு மரியாதையாக இருக்கும். அம்மாகிட்ட சொல்லி உன்ட்ட சொல்ல சொன்னேன், சரி நானும் ஒரு வார்த்தை சொல்லணுமேன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா போலப்பா அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போனீங்க. சரவணா அப்படிங்கிற என்னப்பா அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு ஓனர்கிட்ட லீவு கேளு அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா இப்போ தான் ஹனிமூன் போது லீவு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய், அதை விட முக்கியமான விஷயம், குழலி வீட்டில் ஃபங்க்ஷனு, குழலி கட்டி கொடுத்துருக்கோம்னா அந்த வீட்டில் உள்ள உறவினர் ஒரு ஆள் வந்து கார்டு கொடுத்துருக்காங்க, நாளை கழிச்சு கல்யாணம் இருக்குது, நம்ம போகலைன்னா குழந்தைக்கு தான் அவமானமாயிரும், இவ்வளோ பேரையும் குடும்பத்தோடு வாங்கணும்னு சொன்னால் வரல அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் எல்லோரும் போகணும், ஓனர்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீ ஃபோனை போய் நான் ஓனருக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுறேன். அண்ணா வணக்கண்ணே, நான் பாண்டியன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கண்ணே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் நல்லா இருக்காங்க என்ன பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சரவணோட ஓனர். ஆமாம் நான் நல்லா இருக்கேன், தொழில் ஓடினா போகுது அப்படிங்கிறாங்க. நல்லா போகுது அப்படிங்கிறாங்க. சரிண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க கடைக்காரரை. பாண்டியனை என்னண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை என் மூத்த பொண்ணை குழலி உங்களுக்கு தெரியுமில்ல. ஆமாம் தெரியும் அப்படிங்க, இந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த உள்ள வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, நாளை கழிச்சு நம்ம குடும்பத்தோடு போகணும், சரவணனும் கூட்டு போய்ட்டு வரணும், அதனால் கொஞ்சம் அனுப்பலாமா, அன்றைக்கி லீவ் கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அண்ணன் இதில் என்னண்ணே இருக்குது, குடும்ப ஃபங்க்ஷன் போய் தானே ஆகணும், நான் ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்னாலும் என் பிள்ளைகளை கூப்பிட்டு தானே போகிறேன், சரி நான் போய்ட்டு வாங்கண்ணே, லீவ் கொடுத்துடலாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் அண்ணே மறுநாள் வரமாண்ணே அப்படின்னா ஒரு நாள் போதும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. உடனே நேராக பாண்டியன் சரவணன் ஃபோன் அடிக்கிறேன். டே உங்கள் ஓனர்கிட்ட பேசிட்டேன், நாளை கழிச்சு லீவ் தரேன்ட்டாரு, ஏன்னா லீவ் போட்டுரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டில் கோமதி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ இவர் வராரு கதிர். டேய் நாளை கழிச்சு ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இருக்குடா, லீவ் போடு அப்படின்னுங்கிறாங்க. அப்பா நான் ஃபோன் பண்ணாங்க, குழந்தைங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க, நான் வந்துடுறேம்மா, வேறு பக்கம் வேலை ஏற்கல அப்படின்ட்டு. உங்கள் அப்பாவே எனக்கு ஃபோன் அடிச்சாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, பையனும் அப்பாவும் பேசிட்டாலே போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப பூரிப்பு. உடனே தங்கமயில் வராங்க. என்னத்த இப்போ கதிர் தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா கோமயில் உன்ட்ட சொல்ல தான் நினச்சேன், நாளை கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் எங்கத்தான், நம்ம உள்ளூரில் தானே அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளூரில் இல்லாமல் குழலியோட சொந்தக்காரங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு வர்றதுக்காக கல்யாண கார்டை வந்து நம்ம கடையில் போய் கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல், குடும்பத்தோடு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் எல்லாருமே போகணும், சரவணன்லேருந்து எல்லாருமே போகணும் அப்படிங்கிறாங்க. அத்தை சரவணம் அம்மாவுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் எதுக்கும் மாமாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. ஏங்க சரவணனுக்கு லீவு கிடைக்காது இல்லைங்க, அவன் தான் ஹனிமூன் போக்கு லீவ் வாங்கிட்டானா ஓனர்கிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா லீவெலாம் கேட்டுட்டேன், ஓனர்கிட்ட அவனை கேட்க சொன்னேன், இப்போ வாய்ப்பு இல்லைண்ணா, நானே பேசிட்டேன், ஓனர் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்கன்னு ஃபோனை வச்சுறாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஓனர்கிட்ட உங்கள் மாமா பேசிட்டாராம், பேசி லீவும் வாங்கிட்டாராம் அப்படிங்கிறாங்க. சரித்த ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நம்ம பேங்க் வரையும் போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு பணம் எதுவும் போடணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை பணம் போட வேண்டாம், நம்ம லாக்கரில் வச்சுருக்க நகையெல்லாம் எடுத்து வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆகா நகையை பற்றிலாம் பேசுகிறாங்க, நகை வேறு கருத்து இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தான் சரி சார் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ வரையாப்பா அப்படிங்கிறாங்க. சரி வரேன் தான் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்க கரெக்டாக ராஜி வந்துடுறாங்க, மீனா வந்துடுறாங்க. என்னப்பா நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தலைவலி மாதிரி இருந்துச்சு தான் வந்துட்டேன், இவளுக்கும் ஆண்டு விழாலாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு தான் வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி நம்ம பேங்க்கு போய்ட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. அத்தை என்னையை தானே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பல அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன், என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்க, ஆனால் வெளில இவங்க 2 பேரும் போயிட்டு வராங்க, அவங்கள கூப்பிட்டு போவீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க.
ஏம்மா என் மருமக மாதிரி 3 பேரையும் கூட்டி போகணுன்னு ஆசை தான். பார்த்தல அந்த லாக்கரில் என்ன மட்டும்தான் அனுப்புவாங்க, மற்ற ஆட்களை வெளியே தான் விடுவாங்க. இப்போ நான் உன்னைய கூப்பிட்டு போனால் நீ வெளியே ஒத்தியில் நிற்கணும். இப்போ ராஜியும் மீனாவும் கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோயேன், அவங்க 2 பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, நான் வந்து எட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை மொத்தத்தில் வந்து நீங்கள் 3 பேரும் பேசிட்ட பிறகு என்னை ஒதுக்கி தான் வச்சு பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. என் மேலே இப்படியே பேசுகிறேன், வாங்க நம்ம எல்லாருமே போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஆஹா எல்லோரும் போனால் வந்து சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைத்த நீங்களே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. ரூமுக்கு போனோன்னா பயங்கர பயம். ஒரு வேளை இவங்க நகை எடுத்து வரும்போது பார்த்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது, மீனாவையும் ராஜியும் போடாமாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மழை வராங்க. அத்தை நகை எடுக்கிறதுக்கு மூத்த மருமக வரணும், நான் தான் வரணும், அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி மீனாவை சொல்கிறாங்க, அத்தை நீங்களும் தங்கமயிலக்காவுமே போய்ட்டு வாங்க, இதில் என்ன இருக்குது, பேங்க்கு தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. போகும்போது தங்கமயில் சொல்கிறாங்க, அத்தை ஏன் நகையை நானே வச்சுக்கிட்டுமா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீட்டில் வச்சா அப்போ திருடுங்க தாங்கலை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பேங்கில் வச்சுருக்கோம், சரியா, இல்லைனா எதுக்கு நம்ம பேங்கில் கொண்டு வைக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. செத்த அப்படிங்கிறாங்க. போய் லாக்கரில் போய் எடுக்காங்க. எடுத்து நகையை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோன்னா ராஜி மீனாவும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆகா நம்ம நகை இவ்வளோ பார்த்துரும் அவ்வளோலையே அப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் உன் நகையை தனியாக எடு அப்படிங்கிறாங்க. தனியாக எடுக்கிறாங்க. தனியாக எடுக்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏன் தங்கமயிலக்கா அப்படிங்கிறாங்க. ஆகா நகையை போயிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா உங்கள் தங்கம் மட்டும் தனி கலராக இருக்குது என்னக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை இது ஆள் வச்சு செஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ஒருவேளை எங்கள் நகைலாம் ரெடிமேடில் வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராஜி உடனே சொல்கிறாங்க, அக்கா ஒவ்வொரு நாட்டு தங்கமும் ஒவ்வொரு கலரில் இருக்குமோ, துபாயில் வர மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் துபாயில் வந்து மஞ்சள் மஞ்சள்லேன்னு இருக்கும், நம்ம இதில் வந்து இளம் சிவப்பில் இருக்கும், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஆனால் தங்கமயிலக்கா கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. கொண்டாங்கக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நகையை தொட்டு தானே பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நகையெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் தங்கமயில் நகை விஷயத்தில் மட்டும் இப்படி ஆகிற, கூட அவன் தங்கச்சி தான் நான் பார்த்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே சரி விசேஷத்துக்கு எல்லோரும் நகை போட்டிருப்போம், ராஜிக்கு தான் நகை இல்லையே அவள் எப்படி போடுவா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்காங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் நம்மளை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க சொல்கிறாங்க கோமதி, அவன் ஏன் வருங்காலத்தோடு இருக்கணும், ஏன் நகை இருக்குது அரசி நகை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை அவள் கூட பிறந்த அக்கா மீனாவோட நகை இருக்குது, மீனா நகையே ஷேர் பண்ணி போட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது, நம்ம வீட்டு பிள்ளை நீ ஒன்றும் இல்லாதவ கிடையாது, லவ் மேரேஜ் பண்ணதுனால இப்போ உன்னை ஒன்றும் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான், இதை ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அண்ணி நகையை கொடுத்துட்டு தான் செஞ்சாங்க, ஏன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் குடும்ப ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம எல்லோரும் நகையை போட தான் செய்யணும், போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆஹா எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகையை மட்டும் டப்பா எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. எப்பா நகையை கொண்டு வந்துட்டோம், இந்த நகையை போட்டிருந்தா நமக்கு பிரச்சனை ஆயிருமே, அம்மா நகையை வாங்கிட்டாங்களான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க தங்கமயில். என்னடி சொல்லு அப்படிங்கிறாங்க. நகையை வாங்கிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி வாங்கிட்டேன், வீட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எம்மா நானும் பேங்கில் உள்ள கவரிங் நகையை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, இப்போ வந்து எனக்கு அந்த நகை வேணுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு எந்த நகை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த நகை நிறைய கருத்துட்டு நாளை கழித்து அங்கே ஃபங்க்ஷன் ஒரு கல்யாண வீடு எல்லோரும் குடும்பத்தோடு போகிறோம், நான் மட்டும் இந்த நகையை போட்டால் மாட்டிக்குவோமா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி ரைட்டு, அப்போ நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு நேராக வராங்க. வந்தோடனே சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நகையை எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி நாளைக்கு கழித்து வந்து ஒரு கல்யாண வீடு இருக்குது, அதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம், அவங்க நகையை பிரித்து டப்பாவில் வைக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்படியா சரி தங்கமயிலங்க அப்படிங்கிறாங்க. ரூமில் இருக்காங்க. தங்கமயில் அப்படிங்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏதாவது சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரூமுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன் காஃபி டீ கொடுத்துட்டு கூப்பிட்டு போம்மா அப்படிங்கிறாங்க. சரிதே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி டீலாம் கொடுத்துட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஏம்மா பாருமா எப்படி கற்றுட்டு பாரு அப்படிங்கிற. நல்ல வேலைடி உன் நகையை எடுத்துகிட்டு வந்த, இல்லைன்னா கஷ்டமாகப்படும், அந்த நகையை வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகிறது வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஏதாவது உனக்கு சமைச்சு தர்ற மாதிரி ஏதாவது பாக்ஸ் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வச்சு தந்துடுறேன், நீ அந்த புதுசாக கவரிங்க எனக்கு பண்டவங்க மாதிரி கொண்டு வந்து கலர் தானே வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொல்லுது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இது இல்லைம்மா இது ஒரு மாடல் வேறையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ ஃபோட்டோ பார்த்தா எடுத்ததுதான் இது மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடி போட்டுக்கோ, ஒரு நகை மட்டும் மாறினு நான் கண்டுபிடிச்சியே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா காசி மாலை வந்து வேறு டிசைனில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏய் விட்ரி, அதுக்கு ரவுண்டாக இருந்துச்சு, இது சதுரமாக இருக்குது அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரவுண்டுக்கும் சதுரத்துக்கும் அவன் கண்டுபிடிச்சிருவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. விடுடி அவன் 5 பைசா சைஸில் அவன் ரெடி பண்ணி தந்துட்டான், நான் ரவுண்டில் கேட்டேன், நான் சைஸில் கேட்டேன், சரி மாறிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அப்பா சொல்கிறாங்க, நல்ல வேலை தங்கமயில் நகை எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு வருஷத்துக்கு நான் பாடாப்படணுமாம்மா, இது நிரந்தர தீர்வு எதுவுமே இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா வந்து தங்கம் தாண்டி எங்கேயாவது கடத்தணும்,
ஏம்மா என்னம்மா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடி நகைக்கு தான் அங்கே வாய்ப்பு இல்லையா நம்ம வீட்டில், நீ வந்து சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டியை வந்து பெற்றுட்ட அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதுவுமே கேட்க போகிறதில்ல. அதுக்குள்ள முயற்சிகளில் இறங்குடி, இல்லைன்னா உங்கள் வீட்டில் கல்லாச்சாவியை நீ கைப்பற்றதுக்குள்ள முயற்சிகளை பண்ணு அப்படிங்கிறாங்க. அம்மா நீ அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. ஜன்னலோட காமிக்கிறாங்க. நான் என்ன பேசுனாலும் நீ தனியாக தான் வைக்காங்க. அவங்க 3 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க. மாமியார் மருமக மாதிரியே நடக்கிறதில்ல, அந்த அத்தையும் அப்படி நடத்துறதில்ல. ஏன் பேங்கில் போய் நகை எடுப்போம் வாங்கன்னு போவோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சரின்னு கிளம்பி போகிறேன். அப்புறம் ராஜி மீன் வந்தோன்னா நீ வீட்டில் இருமான்னு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்கிறாங்க. நான் பல சூழ்நிலைக்கு மத்தியில் பல டர்ரு பண்ணி நான் மறுபடியும் போய் பேங்கில் போய் நகை எடுத்து வந்திருக்கேன். சரியா? அப்படி தான் நடக்கு. ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் நான் டேமேஜ் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணணுமா? நல்ல நேரத்தில் இந்த கவரிங் நகையை மாற்றி கொண்டு வந்து, ஆனால் அந்த ஒரு மாடல் மட்டும்தான் இதாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, இவ்வளோ பண்ணவங்க அதை பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் கிளம்புறீங்க? என் வீட்டுக்காரர் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஐயோன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் அர்ஜென்ட் வேலையாக போக வேண்டியிருக்கு, சம்மந்தி வந்தாருன்னா ரொம்ப நேரம் ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, சரி பார்த்து போய்ட்டு வாங்க நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க அதனால் கிளம்பிடுறாங்க. பாண்டியன் வராது வந்துட்டு என்ன குமுதே சம்மந்தி வந்திருக்காங்கன்னா ஆளக்காங்களா அப்படிங்க. அவங்க அவசர வேலையாக வந்தாங்களாம் போயிட்டாங்களா அப்படிங்களா. அப்படியா சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. டீ காஃபி தாங்க குடித்தாங்க, அதுக்கு மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்போ தங்கமயில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து நல்லா கவனிச்சு விடணுமாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க அது அவசர வேலையாக வந்திருப்பாங்க போல, வரும்போது பண்ட வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மீனா சொல்கிறாங்க, தங்கமயிலக்கா நாங்களாம் வந்து பண்ட வாங்கிட்டு வந்தால் எல்லாருக்குமே கொடுக்குறோம், நீங்கள் எதுக்கு தரமாட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு பார்சலில் பண்ட வாங்கிட்டு வந்தாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த என்ன பண்ணோம் அதை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறார் பாண்டியன், எப்பா இருக்கட்டும் நான் உங்களுக்கு நான் சாயந்தரம் பண்ண வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அக்கா தங்கச்சிட்டு வாங்கி தரது சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படி சந்தோஷமாக இருங்க. கோமதி எனக்கு கடையில் ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்க. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் கிளம்பிடுறாங்க. உடனே பண்டமாக எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமில் பண்டமே இல்லை. ஆகா அம்மா பண்டம் வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த கவரிங் நகையை கொண்டு கொடுத்துட்டு போனாங்க. நானும் இங்கேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பண்டம் கொடுக்க மாதிரி கொடுத்து விட்டேன். இப்போ என்ன செய்யன்னு தெரியல, மீனா வேறு பண்டம் கேட்கால அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, தங்கமயில் வரவே இல்லை. என்னத்த நாங்கள் பண்டம் கட்டணும் ரூம் விட்டு வெளில வரல அப்படிங்கிறாங்க. ஏய் உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஏன்ட்ட கிளங்கடி நான் வாங்கிட்டு வரேன், இல்லைனா நான் பழனிட்டு சொல்லி வாங்கிட்டு சொல்லுவேன், நீங்கள் அவட்ட கேட்காதுங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களா? நான் சும்மா விளையாட்டு தான் கேட்டேன், பண்டதுங்கிற வயசத்தை அப்படிங்கிறாங்க. இல்லடி அவள் வந்து அவங்க அப்பா அம்மா வாங்கிட்டு வந்ததை இப்படி வச்சு அப்படின்னு நினைக்கலாம் என்னமோ தெரியல, ஐயா வீட்டில் என்ன நடைமுறையோ விடுங்க, உங்களுக்கு எது வேணாலும் ஏன்ட்ட கேளுங்க நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ நான் உங்களுக்கு பக்கடாவும் டீயும் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நகையை கொண்டு உள்ள வைங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. பக்கடாவும் டீயும் போடுறாங்க. செம மனமாக இருக்குது. பக்கடான்னா பயங்கரமாக பிடிக்கும் போல் தங்கமயிலுக்கு. வாசனை தூக்குது. உடனே வாசனை தூக்குது, அப்போ பக்கடா அத்தை செய்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை பார்த்து வராங்க. அத்தை பக்கடாவாக செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு பக்கடானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. சரிம்மா எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. தங்கமயில் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, ராஜும் மீனாவும் உன் கூட பிறக்கலனாலும் உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் சரியா? உன்கிட்ட ஏதாவது பண்ணுறதா நீ சின்ன பிள்ளைகளுக்கு நீ கேட்காமே கொடுத்துடணும். அந்த பிள்ளைகள் வாய் விட்டு கேட்குதுங்க, விளையாட்டு கேட்குதுங்களா இல்லை வேணும்னு கேட்குதுங்களான்னு தெரியல, ஆனால் பண்டை இருந்தால் நீ கொஞ்சம் கொடுமா சரியாம்மா அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி மனசு நினைக்காங்க என்ன பிள்ளையே தெரில, அந்த பிள்ளைகள் வாயார கேட்குது, இது கொண்டு 2 கொடுத்துட்டு போயிருக்கலாம். சரி ரைட்டு, ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்காங்க. இங்கே தங்கமயில் வராங்க. பக்கடா சாப்பிட்டீங்களா மீனா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டோங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா? நாங்கள் வேணா எங்கிட்ட இருக்க பக்கடாவை தரோம், நீங்கள் வேணா உங்கள் ரூமில் இருக்க பண்டத்தை தரோண்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மீனா ஓவராக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சிரிச்சிட்டு அப்படி நேரம் பார்த்து போயிடுறாங்க. ராஜி கேட்குறாங்க மீனாட்ட, அக்கா பண்டம்னா அவங்களுக்கு ரொம்ப உயிராக இருக்குமோ, பண்டத்தை தரமாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. விடுறியா பண்ணை யாருக்கு வேணும், முகம் எப்படி போகுது அவன் டைப் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை விடு, நம்ம என்ன பண்ணதான் திங்க முடியாமையாக இருக்கும், இப்போ வர சொல்லி இப்போ வேணால் ஒரு கார் பிடிச்சி வேணா போய் பண்ண வாங்கிட்டு வருவோம் அப்படிங்க. அக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா நீங்கள் வேறு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. செந்தில் வராங்க. செந்தில் வரவங்க இங்கே பக்கடா சாப்பிட்டுட்டு காஃபி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே பாரேன் நான் பேசலை, கொஞ்சமாவது அவளுக்கு வந்து இது வழி இருக்கான்னு பாரேன், நான் வரேன் பக்கடா தின்னுட்டு டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. உடனே ராஜி பக்கடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, அத்தை நம்மளுக்காகவே பண்ணி தந்துருக்காங்க, செம்மையாக தான் இருக்குது, என்ன டேஸ்ட்டு அப்படின்னு ரசித்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே செந்தில் நீ பக்கடா சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்பா வந்து செக்கு வேண்ட சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரிடா, ராஜி அந்த பீரோவில் செக் புக் எடுத்து கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே சரித்த அப்படின்னு சொல்லிட்டு செக் புக் எடுத்து கொடுக்குறாங்க. ராஜி மீனாவுக்கு வர ரொம்ப திமிராயிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை
நான் வந்திருக்கேன் என்னென்னு கூட பேச மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் பேசுங்க மாமா, நான் அக்காட்ட எவ்வளோ சொல்லிட்டேன், அவங்க பிஹேவ் பண்ணிட்டாங்க, நான் என்ன செய்ய முடியும், உங்கள் ஒய்ஃபு நீங்கள் தான் பேசிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. செக் புக்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன உங்கள் மாமா என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பிஹேவ் பண்ணுறீங்களா, நீங்கள் மாமாட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அவர் அப்பாவுக்காக பிஹேவ் பண்ணார், அப்போ நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற. அக்கா எவ்வளோ நாளுக்காக பிஹேவ் பண்ணிகிட்ருப்பீங்க, விடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற சரி நீங்கள் நைட்டு சரி பண்ணிடுவோம் அதை அப்படிங்கிறாங்க. இந்த சொன்ன என்னடி நைட்டு சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை இது புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறாங்க. புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை நீங்கள் ஏன்டி மாற்றி நீங்கள் பேசுகிறீங்க, செந்திலும் மீனாவும் தான் பேசணும், கதிரும் ராஜும் தானே பேசணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அக்கா தங்கச்சி நாங்கள் பேசலாம், மாமியார் தான் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியா இது வேறையா, சரி சரி அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் ராஜோட சித்தப்பா வீட்டில் பொண்ணு கொடுக்க வேண்டியவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்போ சக்திவேல் போகிறாரு. என்னங்க உங்கள் பொண்ணை என் பையனுக்கு தருவீங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக எங்கள் வீட்டில் சொல்லி வச்சுருந்தேன், சொந்தக்கார 2 பேரும் சொல்லி வச்சுருந்தேன், கடைசி நேரத்தில் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது. உங்கள் தங்கச்சி வந்து காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் ரொம்ப நாள் உங்கள் குடும்பத்தை இகழ்ச்சியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் மகா கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வாரிசு ப்ளஸ் இன்னொரு வாரிசு உங்கள் தம்பி, 3 வாரிசு வெளியில் இருக்காங்க. என்ன உங்கள் ஒட்டுமொத்த சொத்துக்கும் உங்கள் பையன் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொண்ணு கேட்குறீங்க. ஆனால் வந்துட்டு அது சரி வராது. ஏன் சரி வராது அப்படிங்கிறாங்க. 3 வாரிசு அங்கே இருக்காங்க, திடீர்னு எங்களுக்கு சொத்தில் பங்கு வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி என் பிள்ளை தானே கஷ்டப்படுவா அப்படிங்கிறாங்க. ஓ அவங்களாம் கேஸ் ஒரு காலம் போட மாட்டாங்க, அவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தம் கிடையாது, அவங்க சட்டப்படி வாரிசு தானே, அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்கீங்களா, விடுதலை பத்திரம் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என் சம்மந்தி பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா சொத்துக்கு தான் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு மாப்பிள்ளைக்கு வந்து எல்லா சொத்துமே அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது அவன் மட்டும் வாரிசாக இருக்கணும்ல. உங்கள் அண்ணாச்சி நாளைக்கு தரமாட்டேன், உங்கள் அண்ணி தரமாட்டேன், என் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ராஜி வீட்டு வாழ போயிருக்காங்களே அந்த வீட்டில் என் மாமியார் என் பிள்ளை சொத்து வேணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? என் பேரம்பேத்திக்கும் சொத்தில் பங்கு உண்டுல, கோமதி பிள்ளை எத்தனை பசங்க இருக்காங்க, அவங்க கேச போட்டாலும் செல்லும்ல. ஏன் அவங்க தம்பி தனியாக தான் இருக்கார், இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவளை சொத்து என் பையனுக்கு தான், ஏன் அவளை சொத்து எங்கள் பையன் பேரில் வந்தால் நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களா நாளைக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பத்திரம் இன்றைக்கி காலையில் போடுங்க, சாயந்தரம் நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க சொல்லுங்கள், நான் உடனே கட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் பொண்ணு எங்கள் பையனுக்கு தான், நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் இதுக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் சம்மதிக்காரா சம்மதிக்கலையோ அவளை சுற்றி என் பையன் பேரில் வந்துடுவாங்க, நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த நாள் இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்சோடனே மீனாவுக்கு ஒரு அக்கா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு, மீனா நீ வந்து பஸ் ஸ்டாண்டில் நான் பார்த்தேன், என் வீட்டுக்காரோட காரில் வந்தேன், நீ கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க. அது அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. மீனாவும் அந்த அக்காவும் வந்துட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்க ஆஃபீஸரும் வந்துட்டு ஒன்றா படிச்சிருக்கிறாங்க கோச்சிங் சென்டரில். அப்போ அக்கா நீங்கள் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க, வேறு ஆஃபீஸில் போயிட்டேன், வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி உட்காரு, நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏய் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், உங்கள் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, சார் மீனா ஒரு 2 ஹவர் கழிச்சு வருவா அப்படிங்கிற. ஓகே அப்படின்றாங்க. மீனா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் பர்சனலாக, அவர் கேட்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் மாஸ்க் போட்டு உட்காரேன், கொஞ்சம் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் சக்திவேல் வராங்க. மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. எங்கள் குடும்ப சொத்தை விடுதலை பத்திரம் போடணும், அதை பதிவு பெறாத பத்திரத்தில் வாரிசுகள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது மீனா திருதுன்னு முடிக்காங்க. ராஜோட சித்தப்பாலாம் நல்ல வேலை மாஸ்க் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே மீனா இதை அந்த பத்திரத்தை என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. பார்க்கும்போது ராஜி கையெழுத்து இருக்குது, அதில் வந்துட்டு பழனி கையெழுத்து இருக்குது, கோமதி கையெழுத்து இருக்குது, அதில் முத்துவேல் கையெழுத்து இருக்குது, முத்துவேல் ஒய்ஃபோட கையெழுத்து இருக்குது, ராஜோட பாட்டி கையெழுத்து உட்பட இருக்குது. இவங்க யாருமே கையெழுத்து போட வாய்ப்பு இல்லையே, இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மீனா. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் சொல்கிறார், மேடம் இதை பார்த்து வைங்க, ஓகேண்ணா சொல்லுங்கள், நாங்கள் என்ன அமௌண்ட்டாக தரோம், நாளைக்கு பத்திரம் பதிஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சார் பதிவு பெறாத பத்திரம் பண்ண முடியாது, நான் மேலதிகாரிட்ட கேட்டு செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சக்திவேல் போனோடனே நேராக அந்த மேடத்தை சொல்கிறாங்க, மேடம் இவங்க கையெழுத்து போட வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிற வந்து 4 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் அத்தை, என் தங்கச்சி, இதில் எங்கள் சித்தப்பா இருக்கிறாங்க, அவங்க ராஜியோட அப்பா அம்மா பாட்டி, இவங்க யாருமே கையெழுத்து போட வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க எங்களோட ஒரே வீட்டில் தான் இருக்கோம், இவங்க வந்து சொத்தை ஒரு பட்சமாக அதை அடையிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா அப்படிங்கிறாங்க. நான் கல்யாணம் முடிச்சிருக்கோம்ல, அந்த வீட்டில் தான் இவங்களோட அண்ணன் மகா கல்யாணம் முடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு அதில் பங்கு உண்டு. எங்கள் அத்தையும்
அந்த வீட்டில் உள்ளவங்க தான். அதுபோக இவங்களோட கூட பிறந்த தம்பியும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. யாருமே கையெழுத்து போட்டு கொடுக்கல. இவர் எப்படியோ செட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இதை நீங்கள் பத்திரத்தை பதிவு பண்ணிடாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பதிவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க ரிஜிஸ்டர். இந்த சூழ்நிலையில் மீனா ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. அங்கே சக்திவேல் இருக்காங்க. சக்திவேலை பார்த்து மீனா அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.